எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உபதேசம் கேட்டா என்ன அப்படின்னு நினைச்சான். அப்புறம் உடனே என்ன செஞ்சாலும் தனக்குத்தானே மகனாக ஆகிட்டார், தனக்குத்தானே தத்துவம் கேட்டார், தனக்குத்தானே குருவும் ஆகிட்டார். இது எல்லாமே கந்த புராணத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தனக்குத்தானே மகனாகிய தத்துவன். அப்ப மகனா வந்தது யாரு? முருகப்பெருமான். யாரு? சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. ஆதியும் நடுவும் இரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பால் நிகர்க்க என்றார் என்று அந்த தேவர்கள் கேட்க, புந்திக்குள் இடசெயற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்குள் நிகர்மை அண்ணல் அறிஞராக சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார். ஏற்கனவே 5 முகத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த 6வது முகத்தை காண்பித்தவர் தான். அதுதான் நமக்கு என்ன முகம் சொன்னோம்? முருகப்பெருமானுடைய முகம். அது சிவபெருமானுடைய 6வது முகம். அதனால அறுமுக சிவன் என்றும் பேர். முருகப்பெருமானுக்கு